Hi students, welcome to our PV digital class. Today we are going to see supplementary, a new topic, a childhood in Malabar. A memoir. A childhood in Malabar, a memoir. சரிங்களா? இது வந்து யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கமலாதாஸ் அப்படின்றவங்களோட ஒர்க் தான் இது. It was someone's birthday. It was someone's birthday at Ambalathal. It was someone's birthday at Ambalathal. I'm not sure whose. The day there was a cyclone. Yeten, my elder brother and I were invited to the feast there that day. Malati Kuti took us to the serpent shrine before lunch. We watched Meenakshi Arathi setting out turmeric, milk and bananas for the snakes. Okay. இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைல்ட்ஹுட் மலபார் அப்படின்றது வந்து கேரளா ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, கேரளாவில் மலபார் அப்படின்ற ஒரு பிளேஸில் கமலாதாஸோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது. சரிங்களா, சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயத்தை தான் வந்து கமலாதாஸ் வந்து ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் சம்மன்ஸ் பர்த்டே அம்பலத்தல். அம்பலத்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி நேம். சரிங்களா, அம்பலத்தல் அப்படின்றது ஃபேமிலி நேம். இவங்களுக்கு கமலாதாஸும் அவங்களோட எல்டர் பிரதரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபீஸ்ட்னா விருந்துக்கு வந்து அந்த அம்பலத்தல் ஹவுஸுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலதி குட்டி டுக் ஆஸ் டு த சர்பன்ட் ஸ்ட்ரைன் பிஃபோர் லஞ்ச். அங்கே மாலதி குட்டி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லஞ்சுக்கு முன்னாடி அந்த பாம்பு புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்கறதுக்காக இவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க கமலாதாஸை. We watched Meenakshi Arathi setting out turmeric, milk and bananas for the snake. அதாவது மீனாட்சி அரத்தி அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹவுஸில் வந்து ஒரு சர்வன்ட். சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாம்பு புற்றுக்கு டர்மரிக் மஞ்சள் பால், அதுக்கு வந்து பனானா சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்னேக்குக்கு வச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சி அரத்தி வாஸ் a distant relative of the Ambalathal family. Being pure, she was dependent on their generosity. She was dark-skinned and middle-aged. இவங்க மீனாட்சி அரத்தி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த அம்பலத்தல் ஃபேமிலிக்கு வந்து டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், தூரத்து சொந்தம். அவங்க வந்து ரொம்ப வறுமை அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்பலத்தல் ஃபேமிலியோட டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. சரிங்களா, அவங்களோட வீட்டில் தான் வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப புவர் அப்படின்றதுனால வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஷி வாஸ் dark-skinned and middle-aged. இவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கேரளாவில் இருக்கவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் பிளாக் டார்க்காக இருக்கும். மிடில் ஏஜ், அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ். ஷீ ஸ்பெண்ட் ஹர் டைம் ரஷ்ஷிங் அரவுண்ட் த ஹவுஸ் அண்ட் காம்பவுண்ட், நெவர் ஸ்டாப்பிங் டு ரெஸ்ட். இவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வீட்டில் செய்வாங்க, காம்பவுண்ட் கிட்ட செய்வாங்க, நான் ஸ்டாப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Her face perpetually bearing an expression that asked for forgiveness. அவங்களோட ஃபேஸ் வந்து அவங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வேலையை இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ அந்த வேலையை நான் செய்ய மறந்துட்டேன், ஸோ உடனே செஞ்சிடறேன் அப்படின்னா அவங்க ஒரு பதட்டத்திலேயே தான் அவங்களோட எக்ஸ்பிரஷன் தான், அவங்களோட பதட்டம் தான் வந்து அவங்க ஃபேஸில் எக்ஸ்பிரஷனாக காமிக்கும். சரிங்களா, ஒரு மாதிரி பயந்து இந்த மாதிரி நான் முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. She had only certain trivial duties to perform, like welcoming the oracle with an offering of paddy when he came in a procession. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரைவல் டியூட்டிஸ், அதாவது இந்த ஆரக்கல் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறவங்க. சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த குறி சொல்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ வந்து தானம் பண்ணுறது, பேடி எவ்வளோ கொடுக்கறது அப்படின்றதுலாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். யாருக்கு? இந்த மீனாட்சி அரத்தி அப்படின்றவங்களுக்கு. அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுறது அப்படின்னு. ட்ரிவியல் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள். சரிங்களா, சின்ன முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அரத்தி அப்படின்றவங்க தான் வந்து அவங்க வீட்டில் இருந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. லைட்டிங் ஆல் த லேம்ப்ஸ் அட் டஸ்க், churning the curd and taking out the butter for the children. அதாவது இவங்க வந்து இந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்ற வேலை, இந்த தயிர் கடைஞ்சி அவங்களுக்கு பட்டர் எடுத்து வைக்கிறது குழந்தைங்களுக்கு, ட்ராயிங் டிசைன் பண்ணுறது. அதாவது ட்ராயிங் டிசைன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரைஸில் பண்ணுவாங்க பாருங்க. ட்ராயிங் டிசைன்ஸ் வித் ரைஸ் பேட்டர் ஆன் த டோர் ஆன் த டே ஆஃப் த நீரா ஃபெஸ்டிவல். நீரா ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட வீட்லேயுமே டோரில் வந்து அரிசி மாவுனால டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இந்த மீனாட்சி அரத்தி அப்படின்றவங்க பண்ணுவாங்க.
There were innumerable servants to carry out all other tasks. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சர்வன்ட்ஸ் இருக்காங்க. However, the family could not have existed happily for a single day without மீனாட்சி எடுத்தி. அதாவது இவங்க வீட்டில் நிறைய சர்வன்ட்ஸ் இருந்தாலுமே இந்த மீனாட்சி எடுத்தி அப்படின்றவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இல்லாமல் அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஒர்க்கும் நடக்காது. அந்த டே வந்து அந்த சிங்கிள் டேவுமே வந்து இவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க. She was the only one who knew how much paddy should be boiled each time to make enough rice for the household, or how many mundas had been given to the washerman, or when to give the children a purgative. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு செய்யறதுக்கு எவ்வளோ ரைஸ் போடணும், எத்தனை பேருக்கு சமையல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ரைஸ் வந்து பாயில் பண்ணிட்டு பேடி பாயில் பண்ணி ரைஸ் எடுப்பாங்க இல்லையா, அது எவ்வளோ போடணும் என்ன பண்ணணுன்றது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி எடுத்தி அப்படின்றவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அவங்க முண்டாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து போத் மேன் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து வாஷர் மேன்கிட்ட எத்தனை கிளாத்ஸ் போட்டிருக்கு அப்படின்றது கொண்டு அவங்க தான் எல்லாம் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி மாத்திரை இருக்கு இல்லையா, அது வயிறு சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த டேப்லெட்ஸ் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்றதையும் இவங்க தான் கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why is not the snake coming? I asked. Snake never come out when human beings are watching. Child, the black Krishna Sarpam will glide out as soon as we go away, said Meenakshi Adatti. ஓகே, இப்போ மீனாட்சின்றவங்களை பற்றி நம்ம பார்த்துட்டேன்னா அந்த ஹோல் ஃபேமிலிக்கு அவங்க மட்டும்தான் எல்லாமே சர்வெண்ட்லேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமலாதாஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கமலாதாஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. சரிங்களா? என்ன கேட்குறாங்க, ஏன் வந்து ஸ்னேக் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு மீனாட்சி அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் இருக்கும்போது வெளியில் வராது, ஹியூமன் பீயிங்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், ஸோ வெளியில் வராது. அந்த பிளாக் கிருஷ்ண சர்பம் அப்படின்றது அந்த பாம்போட பேர். சரிங்களா? கருணாகன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அது வந்து பார்த்தீங்க அது வந்து நழுவிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க, யாரும் இல்லாத டைமில் அதுக்கு உண்டான ஃபுட்டை எடுத்துகிட்டு உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எடுத்து சொல்கிறாங்க. I began to feel sleepy after lunch. மாலதி குட்டி came back with us நலப்பட். அதாவது இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. யார்? இந்த எட்டனும் கமலாதாசும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மாலதி குட்டி அப்படின்றவங்களோட நலப்பட்டுன்றது இவங்களோடது கமலாதாஸோட ஊர். சரிங்களா? அங்கே வந்துடுறாங்க. யார்? எட்டன் அவங்க பிரதரும் இந்த மாலதி குட்டி அண்ட் கமலாதாஸ் 3 பேரும் நலப்பட் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. Barely an hour after we got home, we heard the sound of the gale. அதாவது அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தம். கேல் அப்படின்னா பயங்கரமான காற்று. சரிங்களா? பயங்கரமாக காற்று, இடி மின்னலோட காற்று ரொம்ப வேகமாக வீசிட்டு இருக்கு. The wind tore through the coconut palms in the southern compound with a frightening roar. அந்த சவுத் சைடில் இருக்க காம்பவுண்ட் மேலே என்ன பண்ணுது, அந்த கோகனட்டோட மட்டை இருக்கு இல்லையா, தென்னை மட்டை இருக்கு இல்லையா, அது வந்து உரசுறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக உரசுற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The dry leaves that had collected around the pond slid upwards violently. என்னது அப்படின்னா இப்போ அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைம். சரிங்களா? சூறாவளி காற்று வந்துட்டு இருக்கு, சைக்ளோன். அப்போ சூறாவளி காற்று வந்துட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மட்டையெல்லாம் அவங்க வீட்டு மேலே உரசிட்டு இருக்கு காம்பவுண்டில். அது வந்து ரொம்ப பயங்கரமான சத்தமாக இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற லீவ்ஸ் கீழே கொட்டி கிடக்குது இல்லையா, காஞ்ச சருகுகள். ஸ்விரில்டு அப்படின்னா காஞ்ச சருகுகள். அந்த சருகுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா காற்றுல ரொம்ப சத்தமாக சுற்றிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப நிறைய சருகுகள் இருந்தால் காற்று வீசிச்சுன்னா எல்லாம் வேகமாக பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பறந்துட்டு இருக்கு. Branches shook. The seed of the swing that hung from the இளஞ்சி tree fell down. Branches shook அப்படின்னா மரக்கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஆடுது. மரக்கிளைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, காற்றுல அந்தாண்டியும் ஆடிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த இளஞ்சி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்விங் ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. அந்த ஊஞ்சல் என்ன ஆயிடுச்சு, அந்த காற்றுல கீழே விழுந்துருச்சு. நெக்ஸ்ட், I wonder whether it is a cyclone. இதெல்லாம் வந்து பார்த்தா எப்படி தெரியுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன், புயல் அப்படின்னு தெரியுது. The sound of it scares me, said அம்மம்மா. இந்த சத்தத்தை கேட்டு நான் ரொம்ப
பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மம்மா சொல்றாங்க. அம்மம்மானா யாரு? நம்ம வந்து அம்மம்மானா யாரை சொல்லுவோம்? அம்மாவை தான் வந்து அம்மம்மான்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சவுண்டை கேட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. She asked all of us to sit down in the middle room upstairs and gave us metal dice to play with. அந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா மிடில் ரூம்ல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு மெட்டல் டைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விளையாடுறதுக்காக. ஏன்னா அப்படி விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு டைஸ் கொடுத்துருக்காங்க. Since the light had grown dim, she lit a brass lamp as well. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த புயல் காத்துல லைட் வந்து ரொம்ப டிம்மா எரியுது. ஸோ வந்துட்டு அவங்க பிராஸ் லேம்ப் வந்து அவங்க பற்ற வைக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, பித்தளையில் ஒரு விளக்கு இருக்கு, அதை வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. Muttasi called out from the balcony, the southern room downstairs. Have you closed all the small windows, Kochu? அதாவது முத்தாசி அப்படின்றவங்க யாரு? ஃபாதரோட அம்மா. இப்போ மதரோட அம்மா தான் வந்து எல்லாரும் பயந்துக்குவாங்கன்னு அவங்களுக்கு டைஸை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாதரோட அம்மா கீழே இருந்துட்டு என்ன சொல்றாங்க, எல்லா டோரையும் வந்து விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா குழந்தைங்களா கொச்சு அப்படின்னா குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. I will close them அம்மே, I will close all of them answered அம்மம்மா. மேலே இருந்துட்டு அம்மம்மா என்ன சொல்றாங்க, நான் எல்லா ஜன்னலையுமே எல்லா விண்டோஸ்லையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. We suddenly hear the sound of the rain from the southwest like the roar of vast crowd of people. உடனே சடனா ஒரு சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரௌடா நிறைய ஒரு கூட்டமா பேசுறாங்க இல்லையா, கூட்டமான மக்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சத்தம் அதிகமா வந்து சவுத் வெஸ்ட்ல இருந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெயின், மழை பெய்யறது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சவுண்டா இருக்கு. Using all her force, Amma slammed the window shut. Raindrops glimmered on her face. என்னது, அம்மா போயிட்டு இருக்க ஜன்னல் எல்லாம் மீதி இருக்க ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அப்போ அவங்களோட ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டிராப்ஸ் எல்லாம் மேலே பட்டு மின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், இட்ஸ் நாட் ஈவன் 4 பட் இட்ஸ் pitch dark outside said அம்மம்மா. 4 மணி கூட ஆகல, ஆனா எப்படி வந்து டார்க்கா இருட்டாயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மம்மா சொல்றாங்க. I want to see குட்டி அப்பு said மாலதி குட்டி. உடனே மாலதி குட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி அப்பு அப்படின்றவங்களோட ஞாபகம், அது ஒரு சின்ன பையன் போல இருக்கு, அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. எங்க அம்பலத்தல் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு. She will come back there said அம்மம்மா. I want to go to அம்பலத்தல் now this minute said மாலதி குட்டி. மாலதி குட்டி என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையை வந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ன உடனே என்ன பண்றாங்க, அப்புவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, நான் இப்பவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாலதி குட்டி. அது வந்து என்ன சொல்றாங்க அம்மம்மா, I will send you to அம்பலத்தல் as soon as the storm stops. அம்மம்மா tried to comfort her but மாலதி குட்டி began to sob loudly. என்ன சொல்றாங்க, இந்த காத்தெல்லாம் நிக்கட்டும், நான் உன்னை வந்து அம்பலத்தல் அம்பலத்தலுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இவங்க என்ன மாலதி குட்டி பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு, சாப் அப்படின்னா சத்தம் போட்டு அழறாங்க, கத்துறாங்க. That was when we heard a coconut palm crashing down. என்ன ஆகுது, தென்னை மட்டை வந்து இந்த காத்துல கீழே விழுது. கொச்சு, what was that? Will the house collapse? That was முத்தசி. முத்தசி என்ன சொல்றாங்க, அது என்னது குழந்தைங்களா, சத்தம் கேட்குது, நம்ம வீடு வந்து இடிஞ்சிருமா, கொலாப்ஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டே கேட்குறாங்க. Don't worry, it was a coconut palm falling. We will go and have a look at it once the rain stops. Don't worry, இது வந்து என்னது, தென்னை மட்டை தான், ஸோ நம்ம மழை நின்றதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Let's say our prayers and sit here quietly said அம்மம்மா. நம்ம என்ன பண்ணலாம், ப்ரே பண்ணலாம், இந்த சைக்ளோன்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம ப்ரே பண்ணலாம், ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு எல்லாம் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மம்மா சொல்றாங்க. All of us took shelter in the southern room downstairs as Amma's mother instructed us to do. என்ன சொல்றாங்க, எல்லாருமே வந்து பாதுகாப்பா அந்த சதர்ன் ரூம்ல வந்து கீழே வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க, அம்மம்மன் சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், she said this room had the strongest ceiling. அந்த ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சீலிங் போட்டிருக்காங்க, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லி கீழே வர சொல்றாங்க. The balcony was flooded and the water that had collected in the sunken
courtyard of the நாலுக்கெட்டு. The central hall with 4 wooden pillars began to overflow. இங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்ல அங்கெல்லாம் கேரளால பாத்தீங்கன்னா நாலுக்கெட்டு அப்படின்னா 4 கார்னர்லயுமே 4 கார்னர்ஸ்லயுமே என்ன இருக்கும், பெரிய பெரிய வுடன் பில்லர்ஸ் இருக்கும். நடுவுல பாருங்க இதுதான் கோர்ட்யார்ட். சரிங்களா, இது வந்து மேல வந்து ஓப்பனா இருக்கும். இதுல வந்து தண்ணி எல்லாம் விழுந்தது அப்படின்னா நிறைய டிவில நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஹவுஸ்லாம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாலுக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலாம் வந்து மழை பெஞ்சு தண்ணிலாம் நிரம்பிட்டு இருக்கு. Amman and all of us sat on the bed. Amma and the grandmother sat on the rolled up mattress stacked on the floor. என்ன பண்றாங்க அம்மம்மன் அப்புறம் இவங்க பசங்க கமலதாஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மம்மாவும் கிராண்ட் மதரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே பாய் இருக்கு இல்லையா, மேட்ரஸ் அப்படின்னா பாய் அதை விரிச்சு போட்டு கீழே உட்கார்றாங்க. சரிங்களா. And the servant woman took refuge in the makeshift toilet adjacent to the room. அந்த உமன் வந்து சர்வன்ட் உமன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டாய்லெட்ல வந்து சேஃபா அங்க இருக்காங்க. adjacent to the room. அந்த ரூம்ல வந்து ஷிஃப்டா இருக்காங்க. அம்மாயி arrived drenched to the skin, unmindful of the thunder and lightning and driving rain. How can you be so foolish Bala? அதாவது இங்க வந்து பாலான்றவங்க வீட்டுக்கு வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா மேலெல்லாம் ட்ரென்ச் அப்படின்னா நனைஞ்சிறது. சரிங்களா, ட்ரென்ச் அப்படின்னா நனையிறது. மழையில நல்லா நனைஞ்சிட்டாங்க. நனைஞ்சிட்டு அந்த இடி மின்னல் இதெல்லாம் பார்க்காம கொட்டுற மழையிலே வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா, என்ன நீ இவ்வளோ ஒரு முட்டாளா இருக்க, இவ்வளோ மழையில நனைஞ்சிட்டு எதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஃப் யூ ஃபால் இன் ஆஃப் யூ ஃபீவர், உனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அம்மம்மன் கேட்குறாங்க. அம்மாயி laughed. அம்மா என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. Here's Kutti Oppu explained மாலதி குட்டி joyfully. அம்மாயி hugged her. அப்போ வந்து இவங்க பாலான்றவங்க யாரு, அந்த அப்புன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க மாலதி குட்டி வந்து நான் பார்க்க போகணும்னு சொல்லி அழுதாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இவ்வளோ மழையில நனைஞ்சிட்டு யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க, கமலதாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ மாலதி குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம், அவனை வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. Cheriyamma suggested that we chant Akshara Slogam to forget our fear. செரியம்மா அப்படின்னு சொன்னா செரியம்மான்றவங்க யாருன்னா சித்தி. சரிங்களா, செரியம்மான்றவங்க யாரு, சித்தி. அம்மாவோட தங்கச்சி தான் நம்ம சித்தின்னு கூப்பிடுவோம். அவங்க தான் செரியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நம்மளோட இந்த பயத்தை போக்குறதுக்கு அக்ஷர ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. Each one of us would have a recite a verse and the next person would follow with a verse that began with the first letter of the third line of the quatrain that had just been chanted. அதாவது அந்த அக்ஷர ஸ்லோகம் அப்படின்றது பயத்தை போக்குறதுக்காக நம்ம சொல்லணும். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃப், சரிங்களா, 4 லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம சொல்லணும். லாஸ்ட்டாக முடிக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அந்தாட்சரி மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க செரியம்மா வந்து சொல்றாங்க பசங்க கிட்ட. நோ ஒன் வாலண்டியர் டு, அதாவது என்னது யாருமே வாலண்டியரா இல்லை, யாருமே வந்து சொல்ற ஐடியால இல்லை. ஸோ செரியம்மா recited from Valathol's imprisoned Anirudhan. Ammamma said, I can't remember a single couplet. I hope the house does not collapse, murmured Muttasi. என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசாகிடுச்சு. ஸோ ஐ கான்ட் ரிமெம்பர் எ சிங்கிள் கப்லெட். ஏன்னா வந்து கப்லெட் அப்படின்றது டபுள் லைன். நம்ம திருக்குறள்லாம் இருக்கு இல்லையா, 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கப்லெட். இவங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மம்மா சொல்றாங்க. ஐ ஹோப் த ஹவுஸ் டஸ் நாட் கொலாப்ஸ், மர்மர்ட் முத்தரசி. என்ன பண்றாங்க, நம்ம வீடு வந்து எதுவுமே ஆகாது, நம்ம எல்லாம் சேஃபா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசி வந்து முணுமுணுக்குறாங்க. As soon as Amman and Ammayi went upstairs, the servant woman started to wail loudly. She kept hitting her head with her hands while she wailed. என்ன பண்றாங்க, அம்மம்மனும் அம்மாயியும் வந்து மேலே போறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வன்ட் உமன் வந்து அந்த டாய்லெட்ல வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க. என்ன பண்றாங்க, தலையா அடிச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க. வாட் மேட்னஸ் இது, உனக்கு என்ன இப்படி மென்டல் மாதிரி ஒரு மேடா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தலையா அடிச்சுட்டு கத்தவும் அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. Do you want to break open your head? asked அம்மா. நீ வந்து உன்னோட தலையை மண்டையை உடைச்சிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. What if I never see my folks again? My Guruvayurappa, I will never see them again. அதாவது folk அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி தான். சரிங்களா, நான் எப்படி வந்து என்னோட ஃபேமிலியை மறுபடியும் பார்க்க போறேன்
குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை வந்து கூப்பிட்றாங்க. ஐ வில் நெவர் see them again. மறுபடியும் என்னால் என்னோட ஃபேமிலியை பார்க்க முடியாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. யூ கேன் கோ ஹோம் டுமாரோ மார்னிங் as soon as the rain stop. ஆல் ரைட் said முத்தசி. என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் நீ வீட்டுக்கு போகலாம், ஏன்னா நாளைக்கு காலையிலலாம் மழை நின்றும், ஸோ வந்து நீ போய் வீட்டில் எல்லாரையுமே பார்க்கலாம். ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு முத்தசி கேட்குறாங்க. This rain will never stop. It's a whirlwind. It's not a will all die. Sobbed the woman. இந்த மழை வந்து நிற்க போகிறது இல்லை, நம்ம எல்லாருமே என்ன ஆயிடுவோம், டை, நம்ம எல்லாருமே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க பயந்துட்டு. ஏன்னா அவ்வளோ மழை பெய்யுது, காத்தடிக்குது, ஸோ பயந்துட்டு கத்துறாங்க. Is she crazy? asked முத்தசி. We hear trees crashing to the ground and a dog whinnying in the backyard. ஐயோ சங்கரா, what if the cow shed crumbles? அதாவது என்னது, இந்த ட்ரீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் உடஞ்சி விழுது, நாயெல்லாம் வந்து வின்னிங் அப்படின்னா ஊழையிடுறது, சரிங்களா? ஊழையிடுறது வெஸ்டர்ன் யார்டில் இருந்துட்டு அந்த நாய் என்ன பண்ணுது, ஊழையிடுது. உடனே ஐயோ சங்கரா, வாட் இஃப் த கவ் ஷெட் கிரம்பிள்ஸ்? அதாவது கவ் ஷெட் அப்படின்றது மாட்டு தொழுகை, சரிங்களா? கட்டுத்தரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்ன ஆயிடுச்சு, விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Bring the cows in and tie them in the washing area outside the kitchen, said அம்மா. அம்மா என்ன சொல்றாங்க, அந்த கவ்வெல்லாம் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுங்க, அந்த வாஷிங் ஏரியா அவுட்சைட் கிச்சனுக்கு வெளியே இருக்க துவைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. The cow shed won't fall down. வள்ளியம்மா என்ன சொல்றாங்க, இந்த cow shed வந்து ஒன்றும் ஆகலை, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Its beams are quite strong, said சங்கரநாயர். சங்கரநாயர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு, அதோட பீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Who had gone to check things out, then let the cow stay there. நான் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டேன், ஸோ அங்கேயே இருக்கட்டும், கவு வந்து அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட், there's need deep water in the yard now, said சங்கரன். We want to swim, I cried. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யார்டில் தண்ணி வந்து முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்குது, ஸோ வந்து இவங்களுக்கு ஸ்விம் பண்ணணும் ஆசை. யாருக்கு, கமலாதாஸ்க்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, we want to swim அப்படின்னு சொல்லி கத்துறாங்க, அலறாங்க. You can swim in the courtyard of the நாலுக்கெட்டு, சரி எட்டன் பிரதர் என்ன சொல்றாரு, நீ போயிட்டு கோர்ட்யார்டில் நாலுக்கெட்டில் வந்து ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. I put my hand into the water in the courtyard. It's ice cold, I grumbled. அங்கே கொண்டு போய் கையை அவங்க தண்ணியில் வச்சோடனே ரொம்ப ஐஸ் வாட்டர் மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி கமலாதாஸ் சொல்றாங்க. Don't play in the water children, அம்மா called out loudly. தண்ணியில் விளையாடாதீங்க. We climbed back on the bed. நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில் விளையாடினா நம்மளுக்கு காய்ச்சல் வந்துடும், ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, தண்ணியில் விளையாடாதீங்க, வந்து பெட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் போய் we climbed back on the bed. Someone seemed to be knocking at the door on southern side. Sankaran opened it. யாரோ வந்து என்ன பண்றாங்க, டோரை தட்டுறாங்க. நாக் அப்படின்னா தட்டுறது, சரிங்களா? டோரை தட்டுறாங்க. A dog stood on the veranda dripping with tumbi in black and white paint. Dog from அம்பலத்தல். நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக் நிக்குது வராண்டால, dripping with தும்பி. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தும்பி. அவங்க வந்து அம்பலத்தல் ஃபேமிலியில ரொம்ப அவங்களோட பெட் அது, அந்த தும்பின்றது. அது வந்து பிளாக் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுது, இங்கே மலையில நனைஞ்சிட்டே இங்கே வந்திருக்கு. Look here, Tumbi has drenched. Poor thing. He must have come out with Balamani Amma, said Sankaran. இங்கே பாருங்க, தும்பி ரொம்ப நனைஞ்சிருச்சு, ரொம்ப பாவமாக இருக்கு பார்க்கறதுக்கே. அநேகமாக இது வந்து பாலமணி அம்மா கூட தான் இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கரன் அப்படின்றவர் சொல்கிறாரு. We looked at Tumbi and he looked at us. நாங்கள் வந்து தும்பியை பார்த்தோம், தும்பி வந்து எங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. He was shivering in the cold. Shankaran spread a gunny bag on the veranda. அதாவது ஷிவரிங் அப்படின்னா என்னது, நடுங்கிறது. அது வந்து மலையில் வந்து என்ன இருந்துச்சு, நனைஞ்சு ரொம்ப நடுங்கிட்டே இருக்கு. ஸோ உடனே சங்கரன் என்ன பண்ணுறாரு, கன்னி பேக் அப்படின்னா இந்த கோணி பையெல்லாம் தச்சு ஒரு பெரிய படுதா இருக்கும், அதை கொண்டு வந்து வெராண்டால வைக்கிறாரு. Lie down on this. இது மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. In a storm like this, how can we make a difference between man and a dog? மழை வந்திருக்கு, ஸோ நம்ம வந்து மழை மட்டும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையுமே மனிதனா டாகா அப்படின்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக பார்க்கக்கூடாது, எல்லாருமே வந்து நம்ம செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கோ டு ஸ்லீப் தும்பி, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி தும்பிகிட்ட சொல்கிறாங்க.
Tumbi lay down on the gunny bags and looked contentedly at me and my brother. தும்பி என்ன பண்ணுது, பேக் மேல படுத்துட்டு இவங்களையும் இவங்களோட பிரதரையும் பார்க்குது. We spent the whole night in the southern room. By the time we woke up, the rain had stopped. என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு ஃபுல்லாக அந்த சதர்ன் ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போது சுத்தமாக என்ன இல்லை, மழையே இல்லை, மழையெல்லாம் நின்றுச்சு. It was the sound of pleading voice saying, "Please open the gate." That actually woke me. என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியே நின்று ப்ளீஸ் ஓப்பன் த கேட் அப்படின்னு கெஞ்சுறாரு. ப்ளீடிங் அப்படின்னா கெஞ்சுறது, சரிங்களா? ப்ளீஸ் ஓப்பன் த கேட் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. A young man stood smiling in the waist high water at the gate. என்ன இது, அவரோட கால் வரைக்குமே ஃபுல்லாக இடுப்பு வரைக்கும், இடுப்பு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நின்றுட்டு இருக்கு. இங்கே அந்த நல்லப்பட் கமலதாஸோட வீட்டில். I'm from Vadakara. Is everyone here all right? Yes, said அம்மம்மா. நான் வந்து வடக்கராலேருந்து வந்திருக்கேன், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எஸ் அப்படின்னு அம்மம்மா சொல்கிறாங்க. We have had no casualties. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. How did you come, Bolan? I started out a daybreak and waded through the water. நான் வந்து காலையிலேருந்து நடந்தே மலையில் வந்துட்டு இருக்கேன், மலையெல்லாம் தாண்டி தண்ணியெல்லாம் தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி பாலன் சொல்கிறாரு. That's really small. The number of huts and trees that have collapsed. Falls lying dead everywhere. Dead goats floating in the water side. நான் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடிசைகள், மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கு. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் இறந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கம்மிங் பாலன் அண்ட் சேஞ்ச் யுவர் முண்டு. உள்ளே வந்துட்டு நீ வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு. முண்டு அப்படின்றது அவங்களோட ட்ரெஸ், அவங்க வந்து வேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. Have they sent us anything from Vadakara? Murukus or dates? I asked. ஏதாவது வடக்கராலேருந்து எங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்களா, முறுக்கு பேரிச்சம்பழம் ஏதாவது கொடுத்து விட்டுருக்காங்களா அப்படின்னு கமலதாஸ் கேட்குறாங்க. No child, I have come empty handed, said Bolan, displaying his buck teeth. என்ன பண்ணுறாரு, இல்லை நான் வந்து வெறும் கையோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பக் டீத் அப்படின்னா கொஞ்சம் பல்லெல்லாம் மேலே தூக்கிட்டு பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிறாரு. What a time to ask for murukus and dates, murmured Mama's mother. என்ன கேட்குறாங்க, இந்த டைம் இது வந்து மழை பெஞ்சு இவ்வளோ கஷ்டத்தில் நாம் இருக்கோம், இப்போ வந்து நீங்கள் முறுக்கும் டேட்டும் கொடுத்து விட்டாங்களான்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மம்மா வந்து சொல்கிறாங்க. I hung my head ashamed. நான் வந்து ரொம்ப தலை குனிஞ்சு அஷேமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சைக்ளோனில் இவ்வளோ ப்ராப்ளம்லாம் மீறிட்டு இவர் வந்து இங்கே வந்திருக்காரு. இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து முறுக்கு பேரிச்சம்பழம்லாம் கொடுத்து விட்டுருக்காங்களா அப்படின்னு சில்லியாக நான் கொஸ்டின் கேட்டுட்டேன். ஸோ நான் ஐ ஃபீல் ashamed அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி வந்து நல்லா தான் இருந்தது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் புக்கில் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி கிளியராக புரியும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.